ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சிகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நவ கிரகங்கள். அதாவது அந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வாரம் எதை பார்த்தோன்னா, ஃபுல்லாக ராசி சார்ட்டை பற்றி பார்த்தோம். ராசி கட்டத்தை பற்றி ஒவ்வொரு ராசிலேயும் சில விஷயங்களை சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஓவரால் இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பிரித்து வச்சுருக்கோம் நாம். அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் இந்த 9 கிரகங்களுக்குள்ளே 12 ராசிக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்குன்னு சொல்லிட்டு சில முக்கியத்துவம் இருக்குது, சில தன்மை இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கிரகமும் பாலினத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தோட பாலினம், அதாவது கிரகத்துலேயும் ஆம்பளை கிரகம் இருக்குது, பொம்பளை கிரகம் இருக்குது, அலி கிரகம் இருக்குது. அலி கிரகம்னா ரெண்டும் கலந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்க போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 9 கிரகங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டு பக்கத்தில் நிறைய டேப்லர் காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்லும்போது அதை எழுதி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இல்லைனாலும் இந்த ஆடியோவையே ஒரு 4-5 தடவை கேட்டாலே உங்கள் மனசில் பதிஞ்சிரும். அவ்வளோதான். அதாவது நான் முதல்ல எல்லா கிரகத்தோட ஜெண்டரை பற்றி சொல்லிடுறேன். சூரியன் ஆண் கிரகம். சந்திரன் பெண் கிரகம். செவ்வாய் ஆண். புதன் பார்த்திங்கன்னா அலி, ரெண்டும் கலந்தது, ரெண்டு தன்மையும் இருக்கும். குரு பார்த்திங்கன்னா ஆண். சுக்கிரன் பார்த்திங்கன்னா பெண். சனி அலி, ரெண்டுமே கலந்தது சனி. ராகு பெண். கேது அலி. புரியுதுங்களா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு அந்த எல்லா கிரகத்துக்குமே கலர்ஸும் இருக்குது, வண்ணங்கள், கலர்ஸ். சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு இளம் சிவப்பு கலரில் இருக்கும். சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட்டாக வெண்மை சாம்பலோட ஒரு மை கலர் இருக்கும். செவ்வாய் பார்த்திங்கன்னா சிவப்பு. புதன் பச்சை. குரு மஞ்சள். சுக்கிரன் ஒரு ஆஃப் ஒயிட்டு. சனி கருநீலம், நல்லா டார்க்கான ப்ளூ கலர். ராகுவும் கிட்டத்தட்ட கருநீலம் தான் ரெண்டுமே. கேது பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ், நிறைய கலர் இருக்கும் கேதுவுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுவே. அப்புறமேட்டு தானியங்கள் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு அரிசி, செவ்வாய்க்கு துவரப்பருப்பு, புதனுக்கு பச்சைப்பயிறு, குருவுக்கு கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சக்கடலை, சனிக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து. அதாவது ராகுக்கு உளுந்துனா முழு உளுந்து, கருப்பாக இருக்குமே, அதுதான் ராகுவுக்கு. கேதுவுக்கு கொள்ளு. இதுதான் தானியங்கள் எல்லா கிரகத்துக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேஸில் கூட இந்த 9 கிரகங்களும் இருக்குது. நம்ம முகத்தில் கூட எல்லாரோட முகத்துலேயும் 9 கிரகங்கள் இருக்குது. அதை பார்க்கலாமா இப்போ? அதாவது நம்மளோட வலது கண் சூரியன். சந்திரன் இடது கண். செவ்வாய் புருவங்கள், அப்புறம் பல்லு, நம்மளோட ஐப்ரோஸும் பல்லும். புதன் நெத்தி, அப்புறம் நாக்கு கூட வரும். குரு மூக்கு. சுக்கிரன் கன்னங்கள். சனி நம்மளோட தாடை.
ராகு வந்து வாய், அப்புறம் உதடு. கேது வந்து பார்த்திங்கன்னா காது, அப்புறம் தலைமுடி. இது வந்து நம்ம ஃபேஸு. அப்புறம் உறவு முறையில் கூட ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு முறை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். சூரியன் வந்து தந்தை, அப்பா, அப்பா கேரக்டர். சந்திரன் வந்து தாய், அம்மா கேரக்டர். செவ்வாய் வந்து சகோதரன், அதாவது பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாம். புதன் வந்து தாய் மாமன். குரு வந்து பசங்க, குழந்தைகள். சுக்கிரன் வந்து ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. சனி வந்து பார்த்திங்கன்னா மூதாதையர்கள். ராகு வந்து நம்மளோட ஃபாதர் சைடில் இருக்கிற பாட்டனார்கள், தந்தை வழி பாட்டனார்கள் ராகு. கேது வந்து அப்படியே ஆப்போசிட்டு, தாய் வழி பாட்டனார்கள். இதுதான் எல்லா கிரகத்துக்கும் இருக்கிற அந்த இதுவே. அப்புறம் கிரகத்துக்கும் வந்து இது கூட இருக்குது, சுவைகள் கூட இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து காரம், சந்திரன் உப்பு, செவ்வாய் துவர்ப்பு, புதன் வந்து ஒரு 2 கலந்து டேஸ்ட்டு. புதன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டபுள் தான் எல்லாத்துலேயுமே புதன். குரு வந்து இனிப்பு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா புளிப்பு. சனி வந்து கசப்பு. ராகு புளிப்பு, கேதுவும் புளிப்பு. இதுதான் எல்லா கிரகத்தோட டேஸ்ட்டு. அப்புறமேட்டு கிரகத்துக்கும் வந்து ஹைட் இருக்குது. ஹைட்டு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உயரம், நல்லா ஹைட்டாக இருக்கும். சந்திரன் வந்து குள்ளம். செவ்வாய் உயரம், நல்லா ஹைட்டு. புதன் வந்து குள்ளம். குரு வந்து உயரம். சுக்கிரன் வந்து ஒரு சம உயரம், மீடியம். சனியும் மீடியம், சம உயரம். ராகு வந்து உயரம். கேது வந்து குள்ளம், அந்த மாதிரி. அப்புறம் நம்மளோட நாடின்னு சொல்கிறோம் இல்லையா, நாடினா இந்த பித்தமா, கபம், வாதம், சிலோதமம், அந்த மாதிரி வந்து ஒரு 4 நாடி இருக்கு இல்லையா எல்லாருக்கும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாடி இருக்குது. சூரியன் பார்த்திங்கன்னா பித்தம், சந்திரன் வந்து கபம், செவ்வாய் பித்தம், புதன் வாதம், குரு வாதம், ரெண்டுமே வாதம். சுக்கிரன் வந்து சிலோத்தமம், சனி வந்து வாதம், ராகு வந்து பித்தம், கேதுவும் பித்தம் தான். ஸோ இது வந்து நாடி. அப்புறமேட்டு எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு டே இருக்குது, கிழமை. நம்ம 7 நாள் இருக்குது இல்லையா, அந்த வீக் டேஸு வீக்கெண்ட்ஸு எல்லாமே வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு இருக்குது. சூரியன் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் வந்து திங்கக்கிழமை, செவ்வாய் வந்து செவ்வாய்க்கிழமையே, புதன் வந்து புதன்கிழமை, குரு வந்து வியாழக்கிழமை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை, சனி சனிக்கிழமை, ராகு அதுவும் சனிக்கிழமை, கேது வந்து செவ்வாய்க்கிழமை. புரியுதுங்களா? இதுதான் ஒவ்வொரு டே. அப்புறம் எல்லா ஒரு மெட்டல்ஸும் இருக்குது, எல்லா ஒரு இதுவும் இருக்குது, உலோகங்களும் இருக்குது. அதாவது சூரியனுக்கு பார்த்திங்கன்னா தாமிரம், சந்திரன் வந்து அலுமினியம், செவ்வாய் வந்து செம்பு, புதன் பித்தளை, குரு வந்து தங்கம், சுக்கிரன் வந்து வெள்ளி, சனி வந்து இரும்பு,
ராகு வந்து கருங்கல். கேது பார்த்திங்கன்னா துருக்கல், அதுவும் ஒரு உலோகம்தான். இந்த மாதிரி எல்லா உலோகங்களும் இருக்குது. இதெல்லாம் முக்கியம். கிரகங்களோட உடல் உறுப்புகள் கூட இருக்குது. அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா தலை, ஹெட்டு. சந்திரன் பார்த்திங்கன்னா மார்பகம், நம்ம செஸ்ட்டு. செவ்வாய் பார்த்திங்கன்னா இருதயம், செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்டு. புதன் பார்த்திங்கன்னா தொண்டை, த்ரோட். குரு பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை, குடல், இதெல்லாம் குரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா முகம், கருப்பை, அதாவது நம்ம ஃபேஸு, பெண்களுடைய கருப்பை, இது ரெண்டும் சுக்கிரனில் வரும். சனி பார்த்திங்கன்னா ஜீரண உறுப்பு, டைஜஷன் பார்ட்ஸ் எல்லாம் சனி. ராகு வந்து மலக்குடல். கேது வந்து ஆசனவாய். இதுதான் உடல் உறுப்பு. புரியுதுங்களா? நம்மளோட பாடி பார்ட்ஸை 9 கிரகத்தை வச்சு பிரிச்சிடுறோம். இந்தந்த பாட்டுக்கு அந்தந்த கிரகம் தான் காரணம். நான் எல்லாரோட தலைக்கும் சூரியன் தான் இது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. உடலில் இருக்க உள்ளுறுப்பை கூட பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து எலும்பு, போன். சந்திரன் வந்து ரத்தம், பிளட்டு. செவ்வாய் வந்து எலும்பு மஜ்ஜை வந்து செவ்வாய். புதன் பார்த்திங்கன்னா தோல், ஸ்கின்னு. குரு பார்த்திங்கன்னா சதை, அப்புறம் கொழுப்பு. குரு பார்த்திங்கன்னா விந்து. இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். சுக்கிரன் தான் வந்து விந்து. புரியுதுங்களா? குரு தான் வந்து சதை, கொழுப்பு. சுக்கிரன் வந்து விந்து அணுக்கள். சனி பார்த்திங்கன்னா ஜீரண உறுப்பு, டைஜஷன் பார்ட்ஸ் எல்லாமே சனி தான். ராகு வந்து குடல் பகுதிகள், வயிற்றில் இருக்க எல்லா குடல் பகுதிகளும் ராகு தான். கேது பார்த்திங்கன்னா நர்வ்ஸ், அதாவது நரம்பு. இது எல்லாமே அந்த இது கிரகம். அப்புறம் நம்மளோட எல்லாருக்கும் வீடு இருக்கும். நம்மளோட வீட்டு அமைப்பில் கூட எல்லா கிரகமும் இருக்குது. அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வலது ஜன்னல். சந்திரன் வந்து நம்ம வீட்டில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஜன்னல், இடது ஜன்னல். அப்புறம் குளியலறை, இதெல்லாம் சந்திரன், பாத்ரூம். செவ்வாய் வந்து படுக்கை அறை, பெட்ரூம். புதன் வந்து வரவேற்பறை, அப்புறம் படிக்கிற அறை, படிக்கும் அறை, இது வந்து புதன். குரு வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை. சுக்கிரன் வந்து சமையலறை, சமையல் பண்ணுறது, கிச்சன். சனி வந்து ஸ்டோர் ரூம், நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா வேஸ்ட்டு பொருளையும் போட்டு வைப்போம் இல்லையா, அதுதான் சனி. ராகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான பொருட்கள் வைக்கிற இடம். ஸ்டோர் ரூம்னால் எல்லாம் மோஸ்ட்லி வந்து வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் போடுவோம் இல்லையா. இது ராகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் வைக்கிற இடம். ராகுனா எல்லா எலக்ட்ரானிக்ஸும் வந்துடும், அதுதான் ராகு. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடம் தான் ராகுன்னு வச்சுக்கோங்க. கேது வந்து பூஜை அறை, அப்புறம் தியானம் பண்ணுற இடம், இது ரெண்டுமே கேது. அப்புறம் அரசவை பொறுப்பு கூட கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா கிங்கு, அதாவது அவன் தான் அரசன். சந்திரன் வந்து குவீன், அரசி. செவ்வாய் வந்து படையோட தளபதி. புதன் வந்து இளவரசன். குரு வந்து கல்வி அமைச்சர். சுக்கிரன் வந்து நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். சனி வந்து சாதாரண ஒரு வேலைக்காரன். ராகு வந்து ஸ்பை, அந்த
அரசவை பொறுப்புலேயே அவன் தான் வந்து ஸ்பை. கேதுவும் வந்து சாதாரண வேலையால் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் அரசவை பொறுப்பு கூட கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வந்து நம்மளோட ராசி சார்ட்டு நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போன தடவையே காமிச்சேன் இல்லையா, மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு 12 கட்டம் இருக்குமே. அதில் ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி இருக்குது. புரியுதுங்களா? அந்த 30 டிகிரி தான் முக்கியம். அதாவது மேஷத்தில் 30, ரிஷபத்தில் 30, அந்த மாதிரி 12 ராசிக்கும் 30 டிகிரி. அதுதான் 360 டிகிரி. நம்மளை இப்போ சுற்றி பார்த்தோன்னா 360 டிகிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த கணக்கு. இந்த ரவுண்டை வச்சு தான் இந்த இதுவும் போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து அந்த 30 டிகிரியை தாண்டி தான் அடுத்த வீட்டுக்கு போகும். இப்போ எக்ஸாம்பிள், மேஷத்தில் 30 டிகிரி இருக்குது, எல்லா வீட்லேயும் 30 தான் இருக்குது. இப்போ வந்து சூரியன் வந்து ஃபஸ்ட்டு மேஷத்துலேருந்து ஒரு டிகிரியிலேருந்து ஒவ்வொரு டிகிரியாக போய் 30 டிகிரியில் வந்துட்டு 30 டிகிரியை தாண்டும்போது தான் அது மேஷத்துலேருந்து ரிஷபம் போகும் சூரியன். சந்திரனும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியிலேருந்து 30 டிகிரி, அதாவது ஒரு டிஸ்டன்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த 30 மீட்டரை தாண்டி தான் அடுத்த வீட்டுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த ட்ராவல் பண்ணுற டைம் வந்து டிஃபர் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போகும். அதுதான் வந்து ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ. புரியுதுங்களா? சனி வந்து ரொம்ப ஸ்லோ. அதனால தான் சனி ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு வந்ததுன்னா அது அங்கேயே தங்கிடும் ரொம்ப நாள், 2.5 வருஷம் ஆகும் அது நகர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ மேஷத்தில் சனி வந்துடுச்சுன்னா அது நகர்ந்து அடுத்த ரிஷபத்துக்கு போக 2.5 வருஷம் ஆகும். அதுவே சந்திரன் பார்த்திங்கன்னா வெறும் 2.25 நாள் தான் ஆகும், டக்குன்னு ரிஷபத்துக்கு போயிடும் மேஷத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டைமும் டிஃபர் ஆகும். இப்போ அந்த டைமை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு கிரகத்துக்கா. அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிற டைமு. புரியுதுங்களா? அது சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகும், 30 டிகிரி. அப்போ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போக ஒரு மாதம் ஆகுதுன்னா அது ஒவ்வொரு டிகிரிக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சிம்பிள் தான், ஒரு நாள் தான் ஆகும். புரியுதுங்களா? அது மேஷத்துலேருந்து இப்போ ரிஷபத்துக்கு போக சூரியன் ஒரு மாதம் ஆகும். அப்புறம் ரிஷபத்துலேருந்து மிதுனம் வர ஒரு மாதம், மிதுனத்துலேருந்து கடகம் வர ஒரு மாதம். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதம் இருக்கும். அது வந்து ஒரு டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகும், அவ்வளோதான் சூரியன் டைமு. சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக 2.25 நாள் ஆகும். 2.25 நாள். புரியுதுங்களா? 2.25 என்ன கணக்குனா 54 மணி நேரம் ஆகும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 52 hours. மேஷத்துலேருந்து ரிஷபம் போனோன்னா 52 hours ஆகும். 54 hours 54 மணி நேரம் ஆகும். அது ஒரு டிகிரியில் கிராஸ் பண்ணி இன்னொரு டிகிரி போனோன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷம் ஆகும் சந்திரனுக்கு. செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக. ஒரு டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரி போக 1.5 நாள் ஆகும். புதன் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக. ஒரு நாள் தான் ஆகும் ஒரு டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரி போக. அப்போ ஒரு நாள் தானே ஆகணும். குரு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக. அதுதான் நம்ம வந்து குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த பீரியட் தான். வருஷம் ஒரு தடவை குரு பெயர்ச்சி வரும். அது என்ன பெயர்ச்சினா, இந்த மேஷத்துலேருந்து ரிஷபம் போச்சுன்னா அது குரு பெயர்ச்சி, ரிஷபத்துலேருந்து மிதுனம் போச்சுன்னா அது குரு பெயர்ச்சி. சந்திரனுக்கெல்லாம் யாருமே இந்த சந்திரன் பயிற்சி சூரியன் பயிற்சி எல்லாம் சொல்கிறதில்ல. ஏன்னா சந்திரன் வந்து 2.25 நாள் போயிட்டே இருக்குது 2.25 நாள். ஸோ சந்திரனுக்கு பயிற்சி சொல்ல ஆரம்பித்தோன்னா டெய்லிக்கும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா?
அதாவது குரு வந்து 1 வருஷம் ஆகுது இந்த கணக்கு பார்த்திங்கன்னா. அப்படி 1 வருஷம் ஆகும்னா 1 டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி போக எவ்வளோ நாள் ஆகும்? அதாவது 1 டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி போக 12 டேஸ், 12 நாள் ஆகும் குருவுக்கு. புரியுதுங்களா? ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக 1 வருஷம் ஆகும். 1 டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரி போக 12 டேஸ் ஆகும், 12 நாள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதன் மாதிரி தான், 1 மாதம்தான் ஆகும் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு ராசிக்கு போக. 1 டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி போக 1 நாள் ஆகும். புரியுதுங்களா? அதாவது இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இது 3மே பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக ஒரே 1 மாதம்தான் ஆகும். ஒவ்வொரு மாதம் மாறிக்கிட்டே இருக்கும் இது 3 கிரகம் மட்டும். புரியுதுங்களா? சனி பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஆகும். இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபம் வரணும்னா சனி வந்து 2.5 வருஷம். அப்புறமேட்டு ரிஷபத்துலேருந்து மிதுனம் வரணும்னா அதுக்கு 2.5 வருஷம். இதுதான் சனியோட டைமிங். அப்போது 1 டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரி வரணும்னு பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகும். அப்படின்னா 30 டிகிரி வரணும் இல்லையா? ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு மாதம் வந்துச்சுன்னா எவ்வளோ நாள் ஆகுது? அதுதான் 2.5 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆகும். ராகு கேது எப்படின்னா அது ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இப்போ ராகு இருக்கிற வீட்டிலேருந்து 7வது வீட்டில் கேது இருக்கும், கேது இருக்கிற வீட்டிலேருந்து 7வது வீட்டில் ராகு இருக்கும். இது வந்து கிளாக் வைஸில் மற்ற எல்லா கிரகமும் போகும், இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டே இருக்கும். அதாவது அது நான் இன்னும் ஃப்யூச்சரில் வரும்போது சொல்லி கொடுக்குறேன் இன்னும் கிளியராக. அதாவது இது ராகு கேது பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக 1.5 வருஷம் ஆகும். அது வந்து 1 டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி போக 18 நாள் ஆகும். புரியுதுங்களா? அதுதான் இந்த கணக்கு. எல்லாருமே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபம் போகும். ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து மீனம் போகும். அந்த மாதிரி ராகு கேது மட்டும் போகும். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்டாக போகும். சரி, இப்போ வந்து கிரகத்துக்கு வந்து பார்வைகள் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். நான் என்னோடய அந்த பேசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதிலே பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது நான் இப்போது திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை அப்படின்னு இருக்குது. சந்திரன்லேருந்து சனி வரைக்கும் எல்லா இருக்கிற 9 கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை இருக்குது. தான் நிற்கிற வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டை அந்த கிரகம் பார்க்கும். புரியுதுங்களா? ஏன் இந்த பார்வைன்னு சொல்கிறாங்களே, பார்வைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரகம் வந்து இந்த வீட்டில் இருந்தால் கூட அதோட எஃபெக்ட் 7வது வீட்டில் கொஞ்சம் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ சூரியன் வந்து ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதோட எஃபெக்ட்டு துலாம்லேயும் இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் சூரியன் பார்க்குது. சூரியன் மட்டும் இல்லை, 9 கிரகமே அப்படியே ஆப்போசிட்டாக 7ஆம் வீட்டில் பார்க்கும். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஆனால் சில கிரகங்களுக்கு 7ஆம் வீட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலான பார்வைலாம் இருக்கும். அது என்னென்ன கிரகம்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கு ஸ்பெஷலான பார்வை இருக்குது. அது 7ஆம் வீடு மட்டும் இல்லாமல் 4ஆம் வீடு அப்புறம் 8ஆம் வீடையும் சேர்த்து பார்க்கும். 4, 7, 8, 4, 7, 8 இந்த 3 வீட்டையும் சேர்த்து வந்து செவ்வாய் பார்க்கும். குரு பார்த்திங்கன்னா 5, 7, 9, 5, 7, 9 புரியுதுங்களா? 5ஆம் வீட்டையும் பார்க்கும், 9ஆம் வீட்டையும் பார்க்கும் சேர்த்து, 7ஆம் வீட்டோடு சேர்த்து. அப்புறம் சனி பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டையும் பார்க்கும், 10ஆம் வீட்டையும் பார்க்கும் 7ஆம் வீட்டையோடு சேர்த்து. 3, 7, 10 சனியோட பார்வை அந்த 3 வீட்டில் விழும். ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா தான் நிற்கிற வீட்டிலேருந்து
7ஆம் வீட்டை மட்டும் இல்லாமல் 3ஆம் வீடு, அப்புறமேட்டு ஒரு 9ஆம் வீடு, இல்லை 11ஆம் வீடுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏதோ இந்த ராகு கேதுல வந்து பார்வைகளை பார்க்கறத விட்டுட்டு அது நிற்கிற இடத்த வச்சு பார்க்கறது தான் இன்னும் டீட்டெயிலாக பலன் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இதுதான் இந்த நவகிரகங்களோட பேசிக். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் விஷயம். சரிங்களா? அப்புறமேட்டு இன்னும் சில விஷயம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு மரம் இருக்குது, ஒவ்வொரு விருட்சம் இருக்குது. சூரியனுக்கு பார்த்திங்கன்னா எருக்கு மரம், எருக்கு. சந்திரன் பார்த்திங்கன்னா முருங்கை. செவ்வாய் பார்த்திங்கன்னா கருங்காலி. புதன் வந்து நாயுருவி. குரு வந்து அரச மரம். சுக்கிரன் வந்து அத்தி மரம். சனி வந்து வன்னி. ராகு வந்து அருகு. கேது வந்து தர்பை. இதுதான் இது. அப்புறம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதி கூட பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு அபிஷேக பொருட்கள் கூட பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இனிமேட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சொல்லலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.